ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாரா பியூட்டி டிப்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்போவும் நீலியும் இருக்கிற கருப்பை எப்படி நீக்கிறன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் சுடு தண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ சுடு தண்ணி நீங்கள் ஒரு வார்ம் வாட்டராக எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு வெதுவெதுப்பான தன்மையில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அதில் நம்ம ஒரு க்ளீனான ஒரு கிளாத் எடுத்து இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா உங்களோட எங்கே உங்களுக்கு பிளாக்காக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் இதை ப்ளேஸ் பண்ணணும். கைகளில் இருக்கிற அந்த பிளாக்கான பார்ட்டில் நான் வைக்கிறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் வச்சு எடுங்க. இந்த மாதிரி நிறைய இடம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், இந்த மாதிரி டார்க்னஸோட. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சு எடுங்க. கொஞ்சம் வார்மான வாட்டராக எடுத்துக்கோங்க. கோல்டு வாட்டரில் பண்ணால் அந்தளவுக்கு பெனிஃபிஷியலாக இருக்காது. ஸோ கொஞ்சம் நல்ல வார்மான வாட்டராக எடுத்து இந்த மாதிரி டிப் பண்ணி தொட்டு எடுக்குங்க. ஸோ இப்படி தான் நம்ம ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறோம். ஸ்ட்ரீமிங் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இப்போ டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே நம்மளோட போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகுனா தான் நம்ம போடுற பேக், தென் நம்ம போடுற ஸ்க்ரப்பிங் ஏஜென்ட் எல்லாமே நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஸ்ட்ரீமிங் பண்ணுறோம். ஸ்ட்ரீமிங் பண்ணும்போது நம்ம டெட் ஸ்கின் செல்ஸும் ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஸ்ட்ரீமிங் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த பேக் எல்லாமே நீங்கள் போடணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நம்ம கோகனட் ஆயில் வச்சு நம்ம ஜஸ்ட் மசாஜ் பண்ணி விட போகிறோம். ஸோ இந்த மசாஜிங் பண்ணும்போது தான் நம்ம ஸ்கின் ஜென்டிலாக ஆகும். ஸோ அதுக்காக சாஃப்ட்னிங் கொடுக்கும். ஸோ அதுக்காக நம்ம இதை ட்ரை பண்ணுறோம். ஸோ இதை நான் கையில் எப்படி மசாஜ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இந்த ஸ்டெப் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம இப்போ கோகனட் ஆயில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி லைட்டாக உங்களோட ஃபிங்கர்ஸில் எடுத்து ஜஸ்ட் இந்த மாதிரி எப்போவுமே நீங்கள் எப்படி கோகனட் ஆயில் தடவீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஜஸ்ட் சர்க்குலர் மோஷனில் நல்லா ஜென்டிலாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மசாஜ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ கோகனட் ஆயில் நல்லா பெனிஃபிஷியலாக இருக்கும். உங்களோட ஸ்கின் அந்த டார்க்னஸ் எல்லாம் போகிறதுக்கு பெஸ்ட்டாக ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் கோகனட் ஆயில். ஸோ இந்த மாதிரி நல்லா நீங்கள் கை விடாமல் நல்லா சர்க்குலர் மோஷனில் இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இந்த ஸ்டெப் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் லெமன் எடுத்துக்கோங்க. லெமன் நம்ம இப்போ கட் பண்ணிக்க போகிறோம் ரெண்டாக. ஸோ இந்த மாதிரி ஸ்லைசஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வச்சு நம்ம இன்னொரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணி நம்ம ஸ்க்ரப்பிங் பண்ண போகிறோம். ஸோ லெமன் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெமனில் சிட்ரிக் ஆசிட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட இந்த ஸ்கின் டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்காக நம்ம இதை ஆட் பண்ணுறோம். ஸோ இது கூட இன்னொரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். அது பார்த்திங்கன்னா NaCl, அதாவது இது சால்ட்டு, அதுதான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி லெமனுக்கு மேலே சால்ட்டை போட்டு டிப் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அதை தான் இப்போ நம்ம ஸ்க்ரப் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரொசீஜர் இப்படி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ என்னோட அந்த இடத்துல நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி லெமனை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது ஸ்க்ரப்பிங் நம்ம ஸ்க்ரப்பிங் ஸ்டெப் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம பேக் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பேக் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரப்பிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றனால லெமனையும் நம்ம சால்ட்டையும் யூஸ் பண்ணி ஒரு ஸ்க்ரப்பிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நல்லா அப்ளை இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லா ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இந்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பிங் தான். பட் நம்ம இன்னொரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். அது கோல்கேட், அதாவது உங்கள் வீட்டில் என்ன பேஸ்ட் இருக்கோ அது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ இதோட இன்னொரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம லெமனுக்கு சால்ட் ஆட் பண்ணோம். அதே மாதிரி இதுக்கும் நம்ம சால்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம ஸ்க்ரப்பிங் பண்ண போகிறோம். ஸோ இது மெயின் இன்க்ரீடியன்ட் கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை எப்படி நான் அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணிக்கோங்க.
ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes வரைக்கும் நல்லா ரெஸ்ட்டாக விட்டுருங்க. விட்டுட்ட பிறகு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணும்போது நல்லா வந்து தேய்ச்சி கழுவி வாஷ் பண்ணுங்கள். இல்லை வந்து நான் உங்ககிட்ட ஏதாவது துணி வந்து இருந்துச்சு அப்படின்னா வைப் பண்ணி எடுத்துருங்க. ஸோ அது பெட்டராக வந்து உங்களுக்கு நல்லா ரிசல்ட்ஸ் காமிக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு துணி வந்து டிப் பண்ணிக்கோங்க தண்ணியில். வார்மான வாட்டரில் வந்து டிப் பண்ணிவிட்டு நல்லா வந்து வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ வைப் பண்ணி எடுக்கும்போது துணி வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா இன்னும் பெட்டராக ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து வைப் பண்ணி எடுக்க சொல்கிறோம். ஸோ கழுவுறதை விட நீங்கள் வந்து துணியை வச்சு நல்லா வைப் பண்ணி எடுத்திங்கன்னா டெட் ஸ்கின்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து பேக். ஸோ பேக்குக்கு வந்து நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த பவுலில் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது வந்து 1 teaspoon டர்மரிக் வந்து, அதாவது மஞ்சள் வந்து நம்ம மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் 1 teaspoon ஆட் பண்ணிக்கோங்க. 1 teaspoon இல்லைனா வந்து 1/2 teaspoon ஆட் பண்ணிக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பால் ஆட் பண்ண போகிறோம். இது பாலும் வந்து நீங்கள் 1 teaspoon ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் தேவையான கன்சிஸ்டன்சி அளவுக்கு நீங்கள் எவ்வளோ வந்து அப்ளை பண்ண போகிறீங்க, எங்கெங்கே அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தென் வந்து ஹனி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஹனி வந்து நம்ம மெயினாக வந்து எதுக்கு ஆட் பண்ணுறோம், இது ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட ஹனி இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஹனி வந்து இன்னும் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் நல்லா கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். டர்மரிக்கில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட், அதுக்கப்புறம் ஆன்டிசெப்டிக் இதெல்லாம் இருக்கிறனால உங்கள் கையில் அங்கே பிளாக்னிங் இருக்கிற இடத்துல வந்து அந்த பாக்டீரியாஸ் எல்லாத்தையும் கில் பண்ணும். தென் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஒயிட்னிங் பண்ணும். ஸோ அதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். தென் வந்து பார்த்திங்கன்னா மில்க் தெரியும், உங்களுக்கு லாக்டிக் ஆசிட் இருக்கிறனால நல்லா வந்து ஒயிட்னிங் பண்ணும். ஸோ வந்து ஹனி வந்து ரிஃப்ரெஷ் பண்ணும். ஸோ இதனால தான் நம்ம 3 ப்ராடக்ட்ஸையும் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து சர்க்குலர் மோஷனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் பேக் மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 15 minutes வந்து நீங்கள் நல்லா வந்து காய விட்டு தென் வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணும்போது நல்லா வந்து ரப் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நல்லா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து திக் லேயர் பேக்காக போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் வைப் பண்ணி எடுத்து காமிக்கிறேன். ஸோ நல்லா காஞ்ச பிறகு இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி ஒரு வார்ம் வாட்டரில் வந்து நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக அந்த எல்லாமே அந்த ரிமூவ் ஆகுற மாதிரி. ஸோ முன்னே இருந்ததை விட இப்போ வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப வந்து டார்க்னஸ் இருந்தது. இப்போ ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது டார்க்னஸ். இங்கே லைட்டாக வந்து ஒரு இடத்துல மட்டும் டார்க்னஸ் இருக்குது. ஸோ இதை வந்து தொடர்ந்து நீங்கள் 1 week கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.